தேர்ட் ஜேர்னி எதுக்காக ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிப் வந்துட்டு மிஸ் ஹேவிசம், அதாவது நம்ம பெனிஃபேக்டர் யாருன்னு நமக்கு பிப்புக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. அப்போ வந்து மிஸ் ஹேவிசம்மை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிப்பு போவான். ஏன்னா பிப் வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த மாதிரி நான் தான் உன்னோட பெனிஃபேக்டர்னு. அது தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி எஸ்டலா வந்துட்டு ட்ரம்மெல்லாம் லவ் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சிச்சு. எஸ்டலாவையும் பார்க்கணும், மிஸ் ஹேவிசமையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போவான். அப்போ மிஸ் ஹேவிசம் பார்த்து ரொம்ப அவன் கோவப்படுவான். நீங்கள் வந்து இந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டீங்களா, நான் நிஜமாக நீங்கள் தான் வந்துட்டு என்னோட பெனிஃபேக்டர்னு நினச்சிட்டேன், ஆனால் நீங்கள் இப்படி என்னை ஏமாற்றிட்டீங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரிவீல் பண்ணிட்டு, நீங்கள் தான் வந்து மனசாட்சியே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா எஸ்டலாவும் அப்படி தான் இருக்கிறா. ஆனால் எஸ்டலா வந்து என்னையை வந்து லவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் என்னை இன்சல்ட் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுறது, அவளுக்கு ஹார்ட்டே இல்லை அப்படி இப்படி நீங்கள், அவள் உங்கள் பேச்சு தான் கேட்பா, உங்கள் பொண்ணு அப்படி இப்படின்னு நீங்கள் கடைசியில் இப்போ எஸ்டலா உங்களையே வந்துட்டு ஏமாற்றிட்டு ட்ரம்மில் வந்து லவ் பண்ணுறா தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து போட்டு உடச்சிருவான். அப்போ எஸ்டலா வந்து சொல்லிடுவா, நான் ஒன்று நீ லவ் பண்ணுறேன்லாம் நான் சொல்லியே, நீயா தான் என்னை லவ் பண்ண, நான் வந்து எத்தனையோ தடவை உனக்கு வார்னிங் கொடுத்தேன், நான் வந்து ட்ரம்மில் லவ் பண்ணுறேன் அவ்வளோதான், நானும் ட்ரம்மில் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இவனை இன்சல்ட் பண்ணி அனுப்பிடுவா. ரிட்டன் வந்து இவன் மறுபடியும் லண்டனுக்கு வந்துடுறான். லண்டனுக்கு வந்ததுக்கப்புறம் இவன் வந்து இவனுக்கு வந்து ஒரு நோட் வருது, தட் மீன்ஸ் ஒரு லெட்டர் வருது வெம்மிக் கிட்ட இருந்து, டோன்ட் கோ ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சாப்டர் 44 வந்து வரும். இது எதுக்காக எழுதுறான் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இதில் வருது, டோன்ட் கோ ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இது வந்து ஒருத்தர் மூலியமாக நம்ம பிப்புக்கு வந்து கிடச்சிருக்கும் லண்டன் போன உடனே. அப்போ உடனே இவன் வீட்டுக்கு போகாமல் அந்த டைமில் வந்து அவனுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே, அந்த ரூம் பக்கத்துலேயே வந்து வேற ஒரு ரூமில் வந்து இவன் ஸ்டே பண்ணிடுவான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இவன் வெம்மிக்கு வந்து பார்க்க போவான். அதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, ஹர்பர்ட் வந்து மேக்விட்ச்க்கு ஏதோ ஒரு ஆபத்து வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அங்கேருந்து தேம்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவான் ஹர்பர்ட்டு. தேம்ஸில் வந்து யாருன்னா கிளாரா அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க. கிளாராவோட வீட்டுக்கு வந்துட்டு, அதை கிளாரா தான் நம்ம ஹர்பர்ட்டோடைய லவ்வர். ஸோ கிளாராவோட வீட்டுக்கு வந்து ஹர்பர்ட் கூட்டிகிட்டு போயிடுவான். அது வந்து ஒரு டாக் அப்படிங்கிறது வந்துட்டு துறைமுகம் அப்படின்னு சொல்கிறல, அந்த துறைமுகம் பக்கத்தில் வந்துட்டு இருக்கிறது தான் அந்த தேம்ஸு, கிளாராவோட வீடு. ஹர்பர்ட் வந்து மேக்விட்சை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து சேஃபாக இருப்பாங்க அவங்க. இதெல்லாம் வந்துட்டு வெம்மிக்கு வந்து நம்ம மேக்விட்ச் கிட்ட சொல்லுவான். இந்த மாதிரி அவனுக்கு டேஞ்சரஸ் இருந்துச்சுன்னு தெரிஞ்சு நான் தான் அனுப்பி விட்டேன், ரொம்பவே டேஞ்சராக இருக்காங்க, நீ பார்த்து இருந்துக்கோன்னு சொல்லிட்டு. வெம்மிக்கு வந்து எங்கே இருப்பான்னா, ஒரு ஏஜ்டு அப்படிங்கிற ஒரு பர்சன், ரொம்ப ஏஜான பர்சன் கூட அவர், அவரோட நேம் ஏஜ்டு. அவரோட அந்த பர்சனோட வீட்டில் தான் வந்துட்டு வெம்மிக் இருப்பான். டெஃபோட ஒரு ஓல்டு ரிலேட்டிவ் தான் வெம்மிக்கோடைய ஒரு ஓல்டு ரிலேட்டிவ் தான் வந்துட்டு ஏஜ்டு அப்படிங்கிற பர்சன். ஓகேவா? ஸோ அவங்க வீட்டில் தான் வெம்மிக் இருக்கா. இவங்க வீட்டில் போயிட்டு பிப்பு மீட் பண்ணுறான், பேசுகிறான், அந்த மாதிரி அந்த டேஞ்சரஸ் எல்லாமே தெரிஞ்சுட்டு எப்படி நம்ம மேக்விட்சை காப்பாற்றலாம், எப்படியெல்லாம் பிளான் பண்ணலான்னு சொல்லி அங்கே பிளான் போட்டுட்டு வந்துடுறான். அப்போ மிஸ்டர் ஊப்செல்லோட ப்ரொடக்ஷனுக்கு அடுத்தது போகிறான். மிஸ்டர் ஊப்செல் யாருன்னா நம்ம கிளர்க்கு, சர்ச்சோட கிளர்க்கு. அவர் வந்து அங்கே ஒரு ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு, தட் மீன்ஸ் மூவி எடுத்துகிட்டு. அந்த இடத்துல போய் இவன் ஃபுல்லாகவே அங்கே உட்காந்து அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இவருக்கு பின்னாடியே வந்து ஒருத்தர் உட்காந்து ரொம்ப நேரமாக வாட்ச் பண்ணியிருக்காரு. அதை நம்ம மிஸ்டர் ஊப்செல் வந்து நோட் பண்ணியிருக்காரு. போனதுக்கப்புறம் அந்த பர்சன் போனதுக்கப்புறமா ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மிஸ்டர் ஊப்செல் வந்துட்டு நம்ம பிப்பி கிட்ட கேட்குறாரு, ஓ நீ யார் கூடயாவது வந்தியா, நீ யார் கூட வந்த அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் தனியாக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி பிப் சொல்கிறான். இல்லை நீ யார் கூட வந்தே அடுக்கணும், இல்லை நான் தனியாக தான் வந்தேங்கிறான். அப்போ உன்னைய வந்து ரொம்ப நேரமாக ஒருத்தர் வாட்ச் பண்ணிருந்தாரு அப்படின்னு, யார் அப்படின்னு கேட்டவும் இவனுக்கு வந்து இந்த டவுட் வந்துருச்சு. ஏன்னா இவனுக்கு வந்து நம்ம வெம்மிக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாரு, செகண்ட் கன்விக்ட் அப்படிங்கிற ஒரு கன்விக்ட் வந்து இங்கே தப்பிச்சிருக்கிறான், அவன் தான் வந்து நம்ம மேக்விட்ச் வந்து தேடிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது வந்து இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ கண்டிப்பாக செகண்ட் கன்விக்டாக தான் இருக்கும் நம்ம பிப் வந்து ரியலைஸ் பண்ணிடுறான். அப்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹேம்லெட், இது வந்து பிளேஸ் வந்து ஹேம்லெட், மிஸ்டர் ஊப்செல் ப்ரொடக்ஷன் எங்கே பண்ணியிருக்காருன்னா ஹேம்லெட்டு. அங்கே இருந்து வந்து தேம்ஸ்க்கு வந்து இவன் போகிறான். இல்லை அங்கேருந்து வந்துட்டு நம்ம ஜாகர்ஸை மீட் பண்ணுறதுக்கு போகிறான், டின்னர் சாப்பிட்றதுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு. டின்னர் சாப்பிட்ருக்கும் போது தான் வந்துட்டு எஸ்டெல்லாவுடைய டிவோர்ஸ் பற்றி இவனுக்கு வந்து தெரிய வருது. எஸ்டெல்லா வந்து ட்ரம்மெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு பட் ஏதோ ஒரு ப்ராப்ளம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எஸ்டெல்லா வந்து நம்ம ட்ரம்மில் வந்து டைவர்ஸ் பண்ணுறான். எஸ்டெல்லாவை ட்ரம்மல் வந்து ரொம்ப அடித்து கொடுமைப்படுத்துகிறான் அப்படிங்கிறத வந்து இவன் தெரிஞ்சுக்கிறான். யார் மூலியமானா அந்த ஹோஸ்ட் மூலியமாக.
நம்ம ஜாக்கஸ் வீட்டில் இருக்க ஹோஸ்ட் மூலியமாக. ஹோஸ்ட் வந்து ஆல்ரெடி ஒரு டைம் இவங்க போயிருந்தப்ப என்ன சொல்லியிருப்பாரு, அவங்க டைகரஸை பற்றி சொல்லியிருப்பாரு. இப்போ செகண்ட் டைம் யாரை பற்றி சொல்கிறாரு, நம்ம எஸ்டலாவோட டைவர்ஸ் மேட்ரை பற்றி சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு டைவர்ஸ் ஆனது இல்லாமல் சொல்லும்போது நம்ம பிப்புக்கு வந்து அப்படியே ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆன மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறான். எஸ்டலா வந்து எப்படியோ கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கான்னு நினச்சா இப்போ அவளோட லைஃபும் இப்படி ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி இருக்கிறான். சரி ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சாப்பிட்டு இருக்கும்போது அப்போ தான் இன்னொன்று வந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தோன்னா, டைகரஸ் வந்து அந்த இடத்துல மூவ் ஆகிட்டு சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறது போகிறது இந்த மாதிரி வந்து இருக்கிறா. அப்போ டைகரஸை பற்றி இவன் வந்து பார்த்துட்றான். டைகரஸை பார்த்தப்போ ஒரு சைடாக பார்க்கும்போது எஸ்டலா மாதிரியே இருக்காங்களே இவங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். அப்போ இவனுக்கு தெரிஞ்சது, ஓ இது எஸ்டலாவோட அம்மாவாட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்லேயே இருக்கான். இதுக்கு அடுத்தது வந்து தேர்ட் ஜேர்னி முடிஞ்சு இப்போ ஃபோர்த் ஜேர்னி வந்து இவனோடது ஆரம்பிக்குது.